எவ்ரிபடி, வெல்கம் டு லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சன். பசியாக இருக்கவங்கெல்லாம் ருசியாக சாப்பிட்லாம். வாங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கரம் மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பிரியாணி மட்டும் இல்லை, எந்த இதெல்லாம் நான்வெஜ் ஐட்டம் எதுக்கெல்லாம் நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் இதை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கு இன்னும் ஹைலைட்டாக பயங்கர என்ஹான்சிங்காக இருக்கும். இதோட ஃப்ளேவராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 6 to 8 months ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், அது அரோமா போகாமல். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏலக்காய் ஒரு 10 grams கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அதே போல் கிராம்பு அதுவும் ஒரு 10 grams கம்மியாக. அன்னாசிப்பூ அது ஒரு 7-8 ஃப்ளார் அப்படியே எடுத்திருக்கேன், ஸ்டார் அனீஸு. இது 2 ஜாதிக்காய் உடைச்சிட்டு உள்ளே ஒரு சீடு இருக்கும், அதை தூக்கி போட்டுருங்க. ஜாதிக்காய் 2 எடுத்திருக்கேன். இது மராத்தி மொக்கு, நல்லா பாருங்கள், மராத்தி மொக்கு ஒரு 5-6 பீஸ் எடுத்திருக்கேன். அடுத்து இது பட்டை. இந்த பட்டை ஒரு 10 grams அளவு இருக்கும், எடுத்திருக்கேன். இது ஜாதி பத்திரி, இது 10 grams விட கொஞ்சம் கம்மியாக தான். இதை கல்பாசி. அடுத்தது சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், ஷாய் ஜீரா இது 2 டீஸ்பூன். நம்ம யூஸ் பண்ணுற ஜீரகம் இது ஒரு 1/2 டீஸ்பூன். இது பிரிஞ்சி லீஃப் ஒரு 10 லீஃப் கிட்ட எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோஸ்ட் பண்ண போகிறது இல்லை, மாய்ஸ்சர் கண்டென்ட் போகிறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கடாய் அடுப்பில் இருக்குது. அது சூடு ஏறின உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக அதில் போட்டு இந்த மாய்ஸ்சர் போகிறதுக்காக வச்சுருக்க போகிறோம். என்ன ரீசன்னா, லாங் டைம் வச்சுக்க போகிறோம். இந்த ஜீரகம், சோம்பு இதிலெல்லாம் ஒரு மாய்ஸ்சர் இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சுன்னா கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக அந்த மாய்ஸ்சர் போகிற இதை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணலாம். கடாய் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கடாய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் வச்சுக்கலாம். சூடு ஆயிடுச்சு, இந்த பாருங்கள், சூடு ஆயிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃபில் இருக்குது, கடாய் சூடாக இருக்குது. இதில் ஜீரகம், சோம்பு, மிளகு, ஷாய் ஜீரா இதை மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கு அப்புறம் இந்த பிரிஞ்சி லீஃப், ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ், ஜாதிக்காய், மராத்தி மொத்து, ஜாதி பத்திரி, பட்டை, கல்பாசி எல்லாம் போட்டாச்சு. போட்டு சும்மா அந்த வார்மில் இருக்கட்டும், இந்த கடாயில் இருக்கட்டும். இந்த மாய்ஸ்சர் போயிடும். ஒரு 10 minutes இப்படி விட்டோம்னா இதில் இருக்கிற அந்த ஹீட்லேயே இதில் உள்ள மாய்ஸ்சர் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணலாம். மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் போயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை பவுட்ரு பண்ணிக்குவோம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுட்ரு பண்ணிக்குவோம். இப்படி ஒரு கோஸ் பவுடராக தான் வரும், தின் பவுடராக வராது. ஏன்னா பிரிஞ்சி லீஃபெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, கோஸ் பவுடராக தான் வரும். ஆனால் ஃபைனாக இருக்கும் அரோமா. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதோட அரோமா பயங்கர வீடே கமன் இருக்கு. நீங்கள் எல்லாம் எதுக்கெல்லாம் நீங்கள் கரம் மசாலா போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் இதை போடுங்க. நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு கேட்கவே வேண்டாம், அவ்வளோ என்ஹான்சிங்காக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 to 8 months ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஏர்டைட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். உங்களுக்கு இன்னொரு ஐடியா தரேன். 2 பேக்கெட் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பேக்கெட்டாக ஒரு பேக்கெட் காலியான பிறகு இன்னொரு பேக்கெட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ட்ரையல் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.